நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? நாளை பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் சற்று முன்னதாக டெல்லி விமான நிலையம் வந்தார். விமான நிலையத்தில் அவரை திமுகவினுடைய தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். குறிப்பாக விமான நிலையத்தில் திமுக மக்களவை குழு தலைவரான DR பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா மற்றும் MP-க்கள் கதிர் ஆனந்த், முரசொலி, அருண் நேரு, ராசா உள்ளிட்ட பலரும் முதல்வரை சால்வை அணிவித்து வரவேற்றனர். மேலும் இதர MP-க்கள் முதல்வருக்கு பூங்கொத்துக்களை கொடுத்தும் புத்தகங்களை பரிசீலித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக முதல்வரை வரவேற்பதற்கு திமுக தொண்டர்கள் உற்சாகமான மேளதாளங்கள் மூலம் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அவர்களை திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கை கொடுத்தும் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக இல்லத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இன்று இரவுதான் அவர் டெல்லி வருவதாக இருந்த நிலையில் பின்னர் அது மாற்றம் ஏற்பட்டு சற்று முன்னதாகவே அவர் டெல்லி வந்திருக்கிறார். இந்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் நாளை மாலையே அவர் தமிழகம் திரும்ப இருக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.